மின்சார பணியாளர்கள் நியமனம் மேற்கொள்ளவில்லை என்றால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்படும் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழக மின்சார வாரியத்தில் சுமார் 39,000 கள பணியாளர்களுக்கான காலி பணியிடங்கள் கடந்த 2 ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் இருப்பதாக தெரிய வந்துள்ளது என்று கூறியுள்ளார். தற்காலிக பணியாளர்களை வைத்து பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு மின்சார வாரியம் மேற்கொண்டு வருவதாகவும், கோடைக்காலம் தொடங்க உள்ள நிலையில் மின்சார பராமரிப்பு பணிகள் அதிகரிக்கும் என்பதால் பணி நியமனம் நடைபெறவில்லை என்றால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகும் நிலை ஏற்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதியில் 3 லட்சம் அரசு பணிகள் நிரப்பப்படும், 2 லட்சம் பணியிடங்கள் புதிதாக உருவாக்கப்படும் என இளைஞர்களையும் மாதம் ஒருமுறை மின் கட்டணம் என்று பொதுமக்களையும் ஏமாற்றி விளம்பர ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் திமுக அரசுக்கு எப்போதும் காலம் கடந்துதான் புத்தி வருமா என தெரிவித்துள்ளார்.